வெல்கம் டு சரண்யா சமையல். இன்றைக்கி நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு 5 டிப்ஸ் பார்க்கலாம். என்னென்னா, ஃபஸ்ட்டு முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, மத்தியானம் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம். சாப்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா, நம்ம கடலை மிட்டாயோ இல்லை கல்கண்டு இல்லை வீட்டில் இருக்க கொஞ்சமாக வெல்லம் எடுத்து நல்லா நம்ம சப்பி சாப்பிட்டோம் அப்படின்னா, சாப்பிட பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா உமிழ்நீர் சுரக்கும். அப்படி சுரக்கிறது மூலமாக நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சீக்கிரமாக நமக்கு ஜீரணமாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டிலையே எலுமிச்சங்காய் ஊறுகாய் நம்ம ரெடி பண்ணுவோம். நம்ம செஞ்சுட்டு அதை பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்ச நாள் வச்சு தான் சாப்பிடுவோம். ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதில் கொஞ்சமாக இஞ்சி வதக்கிட்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டிலையே பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு பருப்பு பொடி அரைக்கும்போது பார்த்திங்கன்னா ஓமம் அதோட ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும் பருப்பு பொடி. அது சீக்கிரமாகவும் நமக்கு ஜீரணமாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் 4வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் வச்சுருக்க ஜீனியில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். அது என்ன தான் நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சாலுமே அதில் எறும்பு எப்படியும் போயிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு 4 கிராம்பு எடுத்து அதுக்குள்ளே போட்டு வச்சு பாக்ஸை நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் எறும்பு வரவே வராது. ஸோ 5வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, பேரிச்சம்பழத்தை நம்ம ஒரு 4-5 பேரிச்சம்பழம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக பால் சேர்த்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது அதை நல்லா பேரிச்சம்பழமையும் அந்த பாலும் சேர்த்து ஊற வச்சுருக்கிறதுல நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதை சேர்த்து சப்பாத்தி மாவோட பிசைஞ்சு போட்டு கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சப்பாத்தி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அவங்களுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை. இது ரொம்ப பேரிச்சம்பழம் அவங்களுக்கு சத்தும் கூட. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு சப்பாத்தி கொடுத்தோன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.